நான் ஒரு சின்ன ஒரு ப்ரிப்ரேஷன் அப்படி நம்ம யோசித்து இருக்கும்போது நான் பேதுரு என்கிற ஒரு மனுஷன், ஆண்டவருடைய சீடனாகிய பேதுருவை குறித்து நான் வாசித்தேன். அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் அந்த விழுகை என்கிறது இருக்குல்ல, விழுகை, அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு விழுகை தான் இந்த பேதுருடைய விழுகை. பொதுவாக நம்ம யூதாஸ் காரியத்தை நான்கு கொண்டு செத்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் யூதாஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு டைமு முத்தம் கொடுத்து அவ்வளோதான் ரபி அப்படின்னு முத்தம் கொடுத்து காமிச்சுக்கிறான். வேறு எதுவுமே அவன் சொல்லலை. அப்படி மோசமானவர், இவரை பிடிச்சிருங்க அப்படின்னுலாம் சொல்லலை. ஆண்டவர் கேட்குறாரு, முத்தத்தினாலையா காட்டி கொடுக்குறாய்? ஆனால் இந்த பேதுருவும் இந்த யூதாஸ் காரியோத்து இவங்க ரெண்டு பேருடைய பாவத்தை இல்லை இவங்க ரெண்டு பேருடைய மீறுதல்களை நம்ம கணக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பேதுருடைய மீறுதல் தான் ரொம்ப அதிகமான மீறுதல். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை சபித்தான், சத்தியம் பண்ணினான், அவரை எனக்கு தெரியாதுன்னு சொன்னான். அப்படி அவன் நிறைய விஷயத்தை இவர் செய்கிறாரு. ஆனால் இந்த பேதுரு ஏன் மறுதளிச்சாரு? இவர் மறுதளிக்கிறதுக்கு காரணம் என்ன? இவருக்கு என்ன அப்படி ஒரு பிரச்சனை? ஆண்டவரோட நடந்த மனுஷன் தானே, சீடர்கள் எல்லாரும் இருக்கிறாங்களே, இவன் மட்டும் ஏன் இப்படி செஞ்சான் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ளே இருக்கும். அதற்கு ஒரு 3 காரியத்தை உங்களோட சொல்லி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஒரு சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போகிறோம். முதலாவதாக நம்பர் 1, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்திலே நம்ம 33வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் 26ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பேதுரு அவருக்கு பிரதி உத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடு மரிக்க வேண்டியதாய் இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீசர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாம் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். இந்த இடத்துல பேதுரு ஆண்டவரை மறுதலிக்கிறதற்கு காரணம் இவ்வளோ பெரிய பொல்லாப்பை, இவ்வளோ பெரிய தவறுக்கு இந்த மனுஷன் உள்ளாகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் 33வது வசனத்தில் ஆண்டவர் அவனிடத்தில் சொல்லுகிறார், ரொம்ப அழகாக சொல்கிறாரு. பேதுரு அவருக்கு பிரதி உத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடரல் அடையேன். அடுத்த வசனம், ஆமேன், 34வது வசனம். இயேசு அவனை நோக்கி, சேவல் கோவுறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று அவர் சொல்றாரு. நல்லா கவனிங்க, மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆனால் இந்த மனுஷன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றாரு, நீ மறுதலிப்ப, நீ என்ன 3 தரம் மறுதலிப்ப. ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணலைன்னா ஒத்துக்கவே இல்லை. நான் எப்படி மறுதலிப்பேன்? நான் அப்படியெல்லாம் மறுதலிக்க மாட்டேன், நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். இன்னொரு நீங்கள் வசனத்திலே வாசிக்கும் போது மார்க் 14ஆம் அதிகாரம் 54வது வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, காவலிலும் சாவிலும் உம்மை நான் பின்பற்றுவேன், காவலிலும் சாவிலும் உம்மை நான் பின்பற்றுவேன். அப்போது இந்த பேதுரு ஆண்டவர் அவருக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, எச்சரிப்பு நிறைய அவரோட சொல்லிகிட்டே இருக்கிறாரு. ஆனால் இந்த பேதுருவுக்கு தன்மேல் ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை, தன்மேல் ஒரு விசுவாசம். அப்படின்னா அந்த மனுஷனை பேதுரு அவரை அவர் ரொம்ப நம்பினார். இல்லை, நான் அப்படியெல்லாம் மறுதலிக்க மாட்டேன், நான் அப்படியெல்லாம் உங்களை விட்டு போக மாட்டேன், நான் என்ன நடந்தாலும் உங்களோட கூட தான் நான் இருப்பேன், நான் எப்படி செய்வேன், நான் உமக்கு பிடிச்ச பிள்ளை அல்லவா அப்படின்னு தன்மேல் அவன் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நிற்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் விழாதபடிக்கு எப்படி இருக்கணுமா மாமா? எச்சரிக்கையா இருக்க கடவன்.
நிற்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கலாம். கர்த்தர் எனக்கு பலன் தருவார் என்று சொல்லலாம். ஆண்டவர் உடனே சொல்லும் போது, ஆண்டவரே அப்படியா, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே எனக்கு உடனே கிருபை தாங்க ஆண்டவரே அப்படின்னு உடனே ஜெபம் பண்ணுறதை விட்டுவிட்டு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அட நான் எல்லாம் அந்த மாதிரிலாம் விழ மாட்டேங்க, அந்த மாதிரிலாம் நான் எல்லாம் போய் கடன் வாங்க மாட்டாங்க, நான் எல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்க மாட்டாங்க, நான் எல்லாம் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அப்போது நம்மேல் நம்ம ஜெபம் அந்த ஒரு விஷயங்கள் யாராவது ஒருத்தர் நம்மளை சொல்லும்போது, இல்லை ஆண்டவர் நம்மிடத்தில் பேசும்போது, ஐயோ ஆண்டவரே அப்படியா, எனக்கு ஒரு பலன் தாங்க, நான் மண்ணான மனுஷன், நான் அப்படி விழுந்துடக்கூடாது, கர்த்தர் என் கூட இருங்க அப்படின்னு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவை. சில இடங்களில் பிரசங்கம் நடந்துட்டு இருக்கும். அந்த பிரசங்கத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை வந்த உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த வார்த்தைக்கும் எனக்கும் என்ன இல்லை சொல்லுங்களேன், இந்த வார்த்தைக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை. ஐயோ நான் எல்லாம் பொறாமெல்லாம் ஒன்றும் படமாட்டேங்க, ஐயா நான் எல்லாம் ஒன்றும் கோவம்லாம் படமாட்டேங்க, எனக்கெல்லாம் இன்னைக்கு இந்த மெசேஜ் எனக்குரியது இல்லை, இந்த மெசேஜ் எனக்கே பேசப்படலை. ஏன் அப்படின்னா நான் அதில் யாரு? நான் அதில் சரியாக இருக்கிறேன். நான் அதில் இன்னைக்கு பணத்தை குறித்து பேசுகிறாங்களா, ஐயோ நான்லாம் பணத்துலலாம் ரொம்ப உண்மை உள்ளவங்க, அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போது நம்மை நாம் நியாயப்படுத்தி நமக்கு என்ன வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வரும்போது நம்முடைய தன்னம்பிக்கையிலேயே எப்பொழுதுமே ஓடிடவே கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லை எப்போவுமே யார் மேலே நம்பிக்கை அப்படின்னா கர்த்தர் மேலேயே நம்பிக்கை. அவர் எனக்காக வழக்காடுவார், அவர் என்னோடு கூட வருவார், அவர் எனக்காக செய்து முடிப்பார், அவர் நடத்துவார் என்றால் இந்த காரியத்தை நான் செய்வேன், அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இந்த இந்த கான்ஃபிடென்ட் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த சவுத்து திருநெல்வேலி, இந்த சவுத்து சைடில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பசங்க படிக்கிறத விட இந்த கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா படிப்பாங்க. ஸ்கூல் படிப்பு ரொம்ப நல்லா படிப்பாங்க. பொதுவாகவே கேர்ள்ஸ் நிறைய பேர் நல்லா படிப்பாங்க. அதுவும் சவுத்து சைட்லலாம் இந்த கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அவுட் ஆஃப் ரேஞ்ச் மார்க் வாங்குவாங்க. அப்படின்னா அவங்க ஸ்கூல் ஃபஸ்ட்டு, காலேஜ் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் ஃபஸ்ட்டு, இந்த மாதிரி ரொம்ப பெரிய அப்படின்னா அவங்க மெடலிஸ்ட் சொல்லுவாங்க, கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஆனால் உண்மை எல்லாரும் அப்படி இருக்காங்களான்னு தெரியாது. நான் பார்த்ததில் ஒரு சில பிள்ளைகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டு மெடலிஸ்ட்டு இல்லைன்னா அந்த நல்லா படிக்கிறாங்கன்னா உடனே அவங்களுக்கு என்ன வந்துடும், ஒரு பயங்கரமான ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். கேட்பாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் யார் தெரியுமா, நான் முன்னாடி யார் தெரியுமா, நான் கோல்டு மெடலிஸ்ட்டு, நான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு, நான் அப்படி ஃபஸ்ட்டு. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இல்லவே இல்லை, நம்ம படிக்க வேண்டான்னு சொல்லலை, நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நான் முன்னேறிடுவேன் அவ்வளோதான் அப்படின்னு யாருமே சொல்லிட முடியாது. நான் ரொம்ப கலராக இருக்கிறேன், அதனால எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை அமையும், எனக்கு ஒரு நல்ல பொண்ணு அமையும் அப்படின்னு சொல்லிட முடியாது. நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், உடனே எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை அமையும், நல்ல பொண்ணு அமையும் அப்படின்ற கான்ஃபிடென்ட்ல என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. நான் நம்புகிறேன், பவுல் நடலாம், அப்பல்லோ நீர் பாய்ச்சலாம், ஆனால் நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் கூடும், விளைய செய்கிற தேவனாலே. சிலர் அந்த கான்ஃபிடென்ட்டா பேசுவாங்க பாருங்களேன். என்ன ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தைரியமாக இருங்க, நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டான்னு சொல்லலை. ஆனால் யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லி, இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க பிரதர், இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க சிஸ்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வரும்போது, அட போங்க பிரதர், எனக்கு அதெல்லாம் சுட்டு போட்டால் கூட வராது அப்படின்ற இதில் பேசிடக்கூடாது. அப்படியா பிரதர், கண்டிப்பாக நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்காக நீங்களும் சத்தமாக சொல்லுங்கள், ஜெபம் பண்ணிக்கிங்க. அப்படிதான் நம்ம சொல்லணும். நம்ம இந்த பேதுருட்ட ஆண்டவர் சொல்றாரு. யார் சொல்றா? ஆண்டவரே சொல்றாரு.
கூட நிற்கிற சீடர்கள் வந்து இந்த மாதிரி பேதுரு நீ விழுந்துருவேன்னு சொன்னா கூட சரி பொறாமையில சொல்றானுவா அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவரே ஒரு வார்த்தையை சொல்லி இந்த மாதிரி நீ வந்து விழ போறப்பா அப்படின்னு சொல்லும்போது, அப்பா அப்பா எனக்கு பலன் தாருங்கப்பா, நான் அப்படியெல்லாம் விழக்கூடாது, என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்னு தாழ்ந்திருந்தா நான் நம்புறேன் கண்டிப்பாக ஆண்டவர் அவனுக்கு கிருபையை கத்த தந்திருப்பார். ஆண்டவர் அவன் மேல இரக்கம் வச்சிருப்பாரு. அதனால ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக இந்த ஜெபத்திலே, ஜாமக்காரன் ஜெபத்திலே இருக்கிறவர்கள் தன்னம்பிக்கை அல்ல, தேவன் பேரிலே நம்பிக்கை. கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை உங்க பேரில், ஆண்டவரே எங்க நம்பிக்கை உங்க பேரில், ஆண்டவரே எங்களுடைய விசுவாசம் உங்க பேரில். ஒரு நாளும் எங்களுக்காக நாங்கள் எடுத்துக்கொள்வதில்லை. எப்பேற்பட்ட காரியமானாலும் என் தேவனால் ஆண்டவரே ஆகாதது என்று ஒன்றுமில்லை. தகப்பனே இப்பொழுது அந்த நம்பிக்கை நீர் எங்களுக்கு தருவீராக ராஜா. நீர் இருக்கிறதுனால தான் நாங்கள் வாழ்கிறோம், நீர் இருக்கிறதுனால தான் நாங்கள் வாழ்கிறோம். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். பேதுருவை குறித்து ஒரு இடத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அவர் வந்து வலையை அலசிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து ஆண்டவர் வந்து எப்பா ஒரு படகுல ஏறட்டுமா அப்படின்னு கேட்ட உடனே அந்த படகு யாருடையதாக இருந்துச்சு? அந்த படகு பேதுருடையதாக இருந்துச்சு. இந்த பேதுருடையதாக இருந்தோன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, சரி ஐயரே ராம் முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ராம் முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. எப்படி இது? ராத்திரி முழுக்க மீன் பிடிக்க போய் ஒரு மீன் கூட கிடைக்கல அப்படின்றது வந்து அந்த மீனவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி. அது அவங்க வந்து ஒரு நாள் வந்து இரவில் வந்து கடலுக்குள்ளே போயிட்டு திரும்பி வர்றது அப்படின்றது நீங்கள் நினைக்கிறது மாதிரி வந்து சாதாரணமானது அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற வேலைகளில் நிறைய வேலை கடினமான வேலை. அதில் வந்து ஒரு கடினமான வேலை என்ன வேலைன்னா அந்த ஃபிஷர்மேன், மீன் பிடிக்கிற தொழில் வந்து அவ்வளோ கஷ்டம். ஏன்னா அந்த கடலுக்குள்ளே போய் தண்ணி எப்போ வரும், அது ஒரு பெரிய ஆபத்தான ஒரு இடம். ஆனால் இந்த மனுஷன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ராம் முழுதும் நான் என்ன பண்ணிட்டேன், பிரயாசப்பட்டுட்டேன், என்னுடைய முயற்சி என்னுடைய டேலண்ட் எல்லாம் போட்டேன், ஆனால் என்ன பண்ணலைன்னா ஒன்றும். அப்போ அடுத்து சொல்றாரு, ஆகிலும் உங்க வார்த்தையின்படி வலைய போடுறேன்னு சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, கப்பலே மூழ்கத்தக்க அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாய் நிரப்பினார்கள். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, இந்த இடத்துல என்னுடைய பலன் இல்லை, நான் ஒன்றும் என்னால் முடியல அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் வந்து இறங்குகிற தேவனா இருக்கிறார். என் மேல நான் நம்பிக்கை வைக்காம கர்த்தர் மேல நான் நம்பிக்கை வைக்கும்போது அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம், இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. பாடுவோம், இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. சொல்லுவோம் எல்லாரும், இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம். என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம். என் பலவீனத்தில் உம் கிருபை பூரணமாய் விளங்குது.
சுகவீனத்தில் உம் கிருபை தாராளமாய். கைய மேல உயர்த்தி என் தேவனே, சத்தமாய் என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, முழு இருதயத்தோடு என் தேவனே, என் தேவனே, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. சொல்லுவோம், இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ எல்லாருமே ஒன்றை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நம்மிடத்தில் பேசும்போது நமக்கு என்ன வரக்கூடாது அப்படின்னு சொன்னால், இந்த தன்னம்பிக்கை அப்படின்றதுல நம்ம மூழ்கிடக்கூடாது. நம்ம மூழ்கிடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தும் போது கூட என்னன்னா, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தைரியமாக வளர்த்துக்கிறது தவறல்ல. ஆனால் எப்படி வளர்த்துடக்கூடாது அப்படின்னா, என்னால் எல்லாத்தையும் முடியும் அப்படின்ற அளவுக்கு உங்கள் பிள்ளைகளை வளர்த்தக்கூடாது. பெருமையில் கொண்டு பிள்ளைகளை விட்டுரும். எப்போவுமே பிள்ளைகளிடத்தில் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் கட்டளையிடாவிட்டால் காரியம், சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, வாய்க்காது. கர்த்தர் கட்டளையிடாவிட்டால் காரியம் வாய்க்காது. இது எப்பவுமே நம்ம மனசுல ஆணித்தரமா இருக்கணும். எப்பவுமே இருக்கணும். எங்க போனாலுமே நம்ம சர்டிஃபிகேட்டை தூக்கிட்டு போனா, நான் சொல்றேன், நம்மளை விட படிப்பு குறைவான 10 சர்டிஃபிகேட் இருக்கலாம். அதுக்காக நமக்கு அந்த இடம் கிடைக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. காரிய சித்தி யாரால் வரும்னா, கர்த்தரால் வரும், கர்த்தரால் வரும். அதனால இன்றைக்கு இந்த ஜாமக்காரன் ஜெபத்தில் யாரோட ஆண்டவர் பேசுகிறாரோ, ஒன்று நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே என் பலன் அல்ல, என் பலன் அல்ல, இன்னைக்கு நான் நிற்கிறது உங்கள் கிருபை, நாளைக்கு நிற்க போகிறது உங்கள் கிருபை, அடுத்த நாள் நிற்க போகிறதும் உங்கள் கிருபை. உங்கள் தயவு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் இறக்கம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவரே உங்கள் அரவணைப்பு இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் தான்ப்பா, நீங்கள் தான்ப்பா, நீங்கள் தான்ப்பா. இன்னைக்கு நான் பிரசங்கத்தை நல்லா பண்ணி முடிச்சிடலாம், ஆனால் நாளைக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு சொல்லுங்களேன், பலன் வேண்டும், வார்த்தை வேண்டும். எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும்னு நான் மேடையில் நின்ற முடியாது. எப்படி தான் நிற்கணும்னா, பிரசங்கம் எத்தனையோ பேருக்கு அடுக்கு மொழியாக பேச தெரியுமே. அப்படியே மைக்கை கையில் கொடுத்தா அப்படியே நம்மளையெல்லாம் புஞ்சிருப்பு இது உண்டாக்குற மாதிரி பேசுறது எத்தனை பேர் இருக்காங்க, நம்மளை ஆக்டிவாக பேச வைக்க எத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் அது பேசுறது எல்லாரும் பேசுவாங்க. பேசும்போது இருதயத்தையும் சதையையும் அப்படியே பிளந்து அவங்களோட பேசி அந்த ஆத்மாவை ஆண்டவர்களை கொண்டு வரணும்னா அவருடைய பிரசன்னம் இல்லாமல் எப்படி முடியும்? அப்போ என்னுடைய கான்ஃபிடென்ட்டில் நான் என்ன பண்ணிட முடியாதுன்னா, நிற்க முடியாது. ஒரு ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரோ இல்லை கர்த்தருடைய வார்த்தையோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எச்சரிப்பை கொடுத்தா உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரே நான் விழாதபடி என்னை காத்துக்கொள்ளும், என்னை காத்துக்கொள்ளும். ஆமாம், இன்னொரு விஷயம் கூட அந்த வரியை சொல்லலாம். இந்த பலன் நிச்சயமா என் பலன் அல்ல, இந்த காரியங்கள் என்னால சாத்தியம் அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம், இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. சத்தமா, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. சொல்லுவோம் சத்தமாய், இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. சொல்லுங்க, என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம். என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ, என் பலவீனத்தில் உம் கிருபை பூரணமாய் விளங்கும், என் சுகவீனத்தில் உம் கிருபை தாராளமாய் விளங்குது. என் பலவீனத்தில் உம் கிருபை பூரணமாய் விளங்குது,
என் சுகவீனத்தில் உம் கிருபை தாராளமாய். சொல்லுங்க சத்தமாய், என் தேவனே, முழு பலத்தோடு, என் தேவனே, என் தேவனே, சொல்லோ என் தேவனே. ரபதலரஹதனரமம் தனமரபம், என் தேவனே, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. ஹல்லேலூயா, thank you Jesus, ஆமென் சொல்லுங்க. சிலர் நம்மை கூப்பிட்டு சிலர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி போகாதப்பா, இந்த மாதிரி போகாதப்பா, இது உனக்கு எப்படினாலும் டேஞ்சராக அமைஞ்சிரும், இது உனக்கு பாதுகாப்பாக இருக்காது. சொன்ன உடனே சில வாலிப பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னை பற்றி எனக்கு தெரியாதா, என்னை பற்றி எனக்கு தெரியாதா, என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நான் அப்படியெல்லாம் ஒன்றும், நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி பையன் நான் கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணா, நீ நினைக்கிற மாதிரி பையனா. நானும் இந்த ஊழியத்தில் எத்தனையோ பேர் அப்படி பார்த்துருக்குறேன். சில பிள்ளைகளை பார்த்து அந்த பிள்ளைகள் அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி பொண்ணு காலேஜுக்கு போகும்போது ஒரு பையன் கூட சேர்ந்து காலேஜ் போகிறாங்க, பட் எங்களுக்கு அது பிடிக்கல, நான் சொல்லி பார்த்தேன், அது என்ன அதில் என்ன மம்மி இருக்குது, அவன் என்னுடைய அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி அப்படின்றா, ஆனால் எங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளைய பார்த்து, எப்பா அம்மா அப்புக்கு தான் பிடிக்கல, அம்மா அப்பு தான் வேணான்றாங்கல்ல, அதனால் வேண்டாம், அது நாளைக்கு வேறு மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்லும்போது சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அப்படி கோவப்பட்டிருக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க பாஸ்டர், நீங்கள் எந்த வருஷத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் எந்த வருஷத்தில் இருக்கிறீங்க? எனக்கு அவன் அவர் டியர் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு, அண்ணனுக்கு அண்ணன், நாங்கள்லாம் அந்த மாதிரி செத்தா கூட அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் எப்படி எங்களை நம்பலை, நீங்கள் எப்படி என்ன அம்மா அப்பாட்ட போய் ஃபைட் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, எப்படி நீ என்ன நம்பாமல் விட்ட, என்னையே நம்பிக்கை இல்லையா உனக்கு அப்படி. ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீ பற்றிக்கும், அவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் உண்டாகும். அந்த ஐக்கியம் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம உச்சரித்தது நடந்துன்னு சொல்லலை, அவங்களுடைய கான்ஃபிடென்ட் தான் அப்படி கொண்டு போய் அவங்கள விட்டுருச்சு. அப்போது சில விஷயத்தில் நமக்கு என்ன இருந்துடக்கூடாது அப்படின்னா, இந்த ஓவர் கான்ஃபிடென்ட் இருந்துடவே கூடாது. நம்முடைய பிள்ளைகளையும் அப்படி வளர்த்துறவே கூடாது. எப்போ எது எங்கே பிசாசு என்னத்தை கொண்டு வர்றான்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, ஆரம்பத்திலே ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிப்பு வரும்போதே ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி ஜாக்கிரதையாக இருப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை கிருபையாய் நடத்துவார். ஸோ ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, இந்த ஜாமக்காரன் ஜெபத்தில் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் விழாதபடிக்கு எப்படி என் மேல் அல்ல அவரையே நம்பிக்கொண்டிருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமே, எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 26ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கலாமா? 26ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர் சீடர்களிடத்தில் அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அடுத்து அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினாலே ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததனால் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அடுத்தது கூட, அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடங்கி இருந்து அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரம், போதும், நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த பேதுரு ஆண்டவரை மறுதலிக்கிறதுக்கு 2வது காரணம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன?
முதல் ரீசன் என்ன சொல்லுங்க? தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை. நான் ஜெயிச்சிருவேன், நான் எழுந்துருவேன், நான் அப்படி பண்ணிடுவேன். நிறைய பேர் கடனில் சிக்கிறாங்க பாருங்களேன். இந்த கடனில் போய் மாற்றுறவங்க எதை வச்சு கடனில் மாற்றுறாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி கடன் மாற்றுறாங்க? அவங்க சம்பளத்தை நம்பி அவங்க மேலே அவங்க வைக்கிற கான்ஃபிடென்ட், நான் கட்டிடுவேன், நான் பண்ணிடுவேன், நான் அதை செஞ்சிருவேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு நம்பிக்கை வேண்டான்னு சொல்லலை, ஆனால் கண்டிப்பாக என்ன இருக்கணும்னா பயம் இருக்கணும். அதை கட்ட முடியாட்டி போனால் என்ன ஆகும், 2 மாதம் வேலைக்கு போக முடியலைன்னா என்ன ஆகும் அப்படின்றத யோசிக்கணும். அதுதான் கர்த்தர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை. அதனால் நம்பர் 1, முதலாவதாக இந்த பேதுருடைய விழுகைக்கு மிக முக்கியமான காரணம் அவன் மேலே இருந்த ரொம்ப கான்ஃபிடென்ட், அளவுக்கு அதிகமான கான்ஃபிடென்ட். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எப்பா நான் உங்களை கூட்டிகிட்டு வந்தது இங்கே தூங்குறதுக்கு உங்களை கூட்டிகிட்டு வரல, உங்களை எதுக்கு நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன்? நான் உங்களை ஜெபம் பண்ணுறதுக்கு கூட்டு வந்திருக்கிறேன். அதுவும் நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு உங்களை நான் கூட்டிகிட்டு வரல. எதுக்காக கூட்டு வந்திருக்கிறேன்னா, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சோதனை வர்றதுக்கு இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது, ஆனால் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அதனால ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவர் சொன்னதை ஒரு பெரிய பொருட்டாவே எடுக்காம அவங்க என்ன பண்ணாங்கன்னா உதாசீனப்படுத்திட்டாங்க. நம்ம வீடுகளில் கூட நிறைய நேரத்தில் நடக்கும். இந்த காலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எழுப்பி விடுவாங்க பாருங்க பிள்ளைகளை, டேய் எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொன்ன உடனே அதை அம்மாவுடைய சத்தத்தை உதாசீனப்படுத்திட்டு பிள்ளை படுத்து தூங்கிடுவாங்க. இவங்க சமையல் போயிட்டு முடிச்சுட்டு இன்னும் எந்திரிக்கலையா, மணி என்னாச்சுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டால் பாதி பல்லு விளக்காம, பாதி தண்ணியை குளிக்காம, பாதி இடத்துல சோப்பு போடாம அவசர அவசரமாக ஓடுவாங்க பாங்களேன். இதுக்கு என்ன காரணம்? எது என்ன காரணம்? உதாசீனம். உதாசீனம். பேதுருவை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? விழித்திருக்க கூடாதா? உங்களுடைய லைஃப்ல நீங்க ஒன்று மட்டும் எப்பொழுதும் நினைத்து கொள்ளுங்கள், யாருடைய வார்த்தையும் நமக்கு விரோதமாய் இல்லைன்னா நம்மளை கஷ்டப்படுத்துறது மாதிரி, நம்மளை உடைக்கிறது மாதிரி உள்ளதை வேணா அந்த வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருங்க. ஆனால் மற்றபடி யார் ஒரு காரியத்தை சொன்னாலும் அதை நீங்கள் என்ன பண்ண, போ உனக்கு வேற வேலையே இல்லை, உனக்கு ஒரு வேலையே இல்லை, நீ எப்போ இப்படி கத்திட்டு தான் இருப்ப, நீ எப்போ இப்படி கத்திட்டு தான் இருப்ப, உனக்கு வேற என்ன வேலை, அந்த மாதிரி யாரையுமே நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, உதாசீனப்படுத்தவே கூடாது. எச்சரிப்பை உதாசீனப்படுத்தக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. பலிபீடத்திலிருந்து வர்ற வார்த்தையை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. நமக்கு ஒருவேளை சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் உடனே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே இப்படி ஒரு வார்த்தை எனக்கு நேராக வருது, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், அதை நான் என்ன பண்ண மாட்டேன், நான் கண்டிப்பாக தட்டி கழிக்க மாட்டேன், நான் தட்டி கழிக்க மாட்டேன். உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, அதற்கான முயற்சியை நான் எடுப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும். உங்கள் பிள்ளையை குறித்து ஒரு செய்தி கேள்விப்படுறீங்கன்னு வைங்களேன், உங்கள் பையனை குறித்து ஒரு செய்தியை கேள்விப்படுறீங்க, உங்கள் பிள்ளையை குறித்து ஒரு செய்தியை கேள்விப்படுறீங்க. நிறைய பெற்றோர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அதை அப்படியே உதாசீனப்படுத்துறது. என்ன, என் பையனை பற்றி எனக்கு தெரியாதா, என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியாதா, அப்படி. நான் என்ன ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய பிள்ளையை தப்பாக நடத்த வேண்டாம், தப்பாக கைட் பண்ண வேண்டாம். ஆனால் ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு வரும்போது நீங்கள் எப்படி இருக்கணும்னா, அது கவனமாக நீங்கள் பார்க்கணும். அது உண்மையா, அது என்ன பிரச்சனை, அதுக்கு காரணம் என்ன, அதை நீங்க கவனிச்சு அதை சரி செய்யாவிட்டால் அது எவ்வளவு பெரிய விளைவு, பெரிய விளைவை கொண்டு வந்து விட்டுரும், பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும். அதனால ஆண்டவர் சில எச்சரிப்பை கொடுக்கும்போது நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணக்கூடாதுன்னா, உதாசீனப்படுத்தக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. இது வேண்டாம். சிலர் இதை இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர்லாம் அப்படிதான். அப்படின்னா ஒரு பொருட்டே இல்லை அவங்களுக்கு, அதை கேட்குறதுல அதை ஒரு இதுவே எடுத்துக்க மாட்டாங்க.
அது நம்ம அப்படி ஏதாவது பேச போனால் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஓல்டுன்ற ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து பழைய ஆட்கள், நீங்கள் பழைய ஆட்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. என்னதான் பழைய ஆட்களாக இருந்தாலும் வேதம் ஒன்று தானே, வேதம் ஒன்று தானே. வேதம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. கர்த்தருடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. அதனால் இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்குற யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் உதாசீனப்படுத்தி இருப்பீர்களே, ஆனால் இன்று நீங்கள் ஒப்பு கொடுங்க. இல்லை வேண்டாம் ஆண்டவரே, நான் உதாசீனப்படுத்த மாட்டேன். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பக்குவத்தை கர்த்தர் கிருபையாய் தருகிறவர். கரங்களை மேலே உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் எங்கள் மேல் இரக்கம் வைக்கிற கர்த்தர், இரக்கம் வைக்கிற கர்த்தர். எந்த நேரத்திலையும் நாங்கள் அதை உதாசீனப்படுத்தாதபடிக்கு எங்களுக்கு ஆண்டவரே கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு தருகிற ஒரு நல்ல தேவன். சொல்லுங்க ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம், எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தருவீராக. இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. சொல்லுங்க எல்லாரும், இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. முழு பலத்தோடு இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னால் சாத்தியமல்ல. சொல்லுங்க சத்தமாய், இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம். என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம். பலவீனத்தில் உம் கிருபை பூரணமாய் விளங்குது. என் சுகவீனத்தில் உம் கிருபை தாராளமாய். சொல்லுங்க எல்லாரும், என் பலவீனத்தில் உம் கிருபை பூரணமாய் விளங்குது. என் சுகவீனத்தில் உம் கிருபை தாராளமாய். இப்போ கைய மேல உயர்த்தி, என் தேவனே முழு பலத்தோடு, என் தேவனே, என் தேவனே அப்பா நன்றி ஆண்டவரே. என் தேவனே, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல எல்லாரும் கேட்கணும். என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே ஏதாவது ஒரு வார்த்தை நீர் பேசும்போது, இல்லைன்னா நீங்கள் பலிபீடத்துக்கு நேராக பேசும்போது, நான் இதை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா உதாசீனப்படுத்தக்கூடாது. சில பிள்ளைங்க வந்து அம்மாவை அப்பாவை கிறுக்கி பைத்தியக்காரி, பைத்தியக்காரன், நீ என்ன, உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், எப்படி கேட்பாங்க தெரியுமா, உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியுமா, படிச்சிருக்கிறியா, உனக்கு ஃபோனை பற்றி என்ன தெரியும், உனக்கு ஃபேஸ்புக்கை பற்றி என்ன தெரியும், உனக்கு இன்ஸ்டாகிராமை பற்றி என்ன தெரியும், உனக்கு யூடியூப்பை பற்றி என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது. உனக்கு பெருசாக வந்துட்டா பேசுகிறதுக்கு, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அந்த மாதிரி தாயினுடைய பேச்சை, தகப்பனுடைய பேச்சை, போதகருடைய பேச்சை, நல்ல வயது முதிர்ந்த மனிதனுடைய பேச்சை கேட்டு உதாசீனப்படுத்தின நிறைய பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு தூசி மாதிரி அப்படி பறக்கப்பட்டு கிடக்குது, பறக்கப்பட்டு கிடக்குது. ஆமென். நமக்கு வந்து இந்த 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 மாதிரி சில பிள்ளைகள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படியே திரும்பிட்டு போவாங்க. ஆனால் நான் பார்த்துட்டேன், நான் பார்த்தது தான் சொல்கிறேன். இந்த 20 வருஷம் ஊழியத்தில் எத்தனை பேரை நான் அப்படி சந்திச்சிருக்கேன் தெரியுமா? அப்படியே நிறைய பிள்ளைங்க அம்மா அப்பாவோட பேசிட்டு இருக்கும்போது பிச்சு பிச்சுன்னு கொட்டிருப்பாங்க. ஸோ அறுக்கிறாரு, வர்றீங்களா இல்லையா, அந்த அம்மாவை பிடிச்சி நோண்டுறது, அப்பாவை பிடிச்சி நோண்டுறது, கிளம்புங்க பா போர் அடிக்குது, கிளம்புங்க போர் அடிக்குது, அறுவையாக இருக்குது, அறுக்கிறாரு போட்டு, கிளம்புங்க மம்மி அப்படின்னா அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் உதாசீனம், உதாசீனம்.
பெரியவங்களும் ஒரு உதாசீனம். எல்லாரையும் அப்படி ஒரு போங்க அமைதியாக இருங்க. இல்லை ஐயோ ரொம்ப ஆபத்து. இவர் என்ன, நம்ம ஆண்டவர் சொன்னால் கேட்டுருவோம். இவங்க 3 வருஷம் ஏற்கனவே ட்ராவல் பண்ணதுனால இப்போ ஆண்டவருக்கும் அவங்களுக்கு என்ன இருக்குது ரொம்ப. இது சில நேரத்தில் நம்ம பெரிய ஊழியக்காரரு, நம்ம பார்க்காத ஊழியக்காரருன்னா, ஐயா ஸ்தோத்திரம் ஐயா, ஆமாங்க ஐயா, சரிங்கய்யா என்ன சொன்னாங்க. ரொம்ப தெரிஞ்சு பழக்கமான ஊழியக்காரராக இருந்தா, ஐயா உட்காருங்கய்யா, ஆமாங்கய்யா அப்படின்னா அந்த மாதிரி இவங்களுக்கும் அப்படி ஆயிடுச்சு, உதாசீனப்படுத்திட்டாங்க. ஆனால் அதுக்கு பின் விளைவு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அன்னைக்கு மட்டும் அந்த பேதுரு சொன்ன ஒரு நேரத்தில் உதாசீனப்படுத்தாமல் ஜெபம் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய பாவத்துக்குள்ள, இவ்வளோ பெரிய விழுகைக்குள்ள அவர் போயிருக்கவே மாட்டார். ஆமேன். இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தர் இருக்கலாம், நீங்கள் உதாசீனப்படுத்துறதுனால இன்னைக்கு தோல்வியாக வந்து நிற்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தாதீங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நீர் ஒரு தரம் விளம்பினா 2 தரம் நான் கேட்பேன். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, முழு பலத்தோடு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. டீச்சர் சொன்னால் கூட அதை உதாசீனப்படுத்தக்கூடாது. அதை உடனே கேட்டு அதன்படி நடக்க கிருபை. நம்பர் 3, 3வது ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். நீங்கள் வந்து மார்க் எழுதின சுவிசேஷம், ஸ்தோத்திரம், 14ஆம் அதிகாரத்தினுடைய 68வது வசனத்தை வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 68வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவன், நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதலித்து வெளியே வாசல் மண்டபத்திற்கு போனான். அப்பொழுது சேவல் கூவிற்று. அடுத்த வேலைக்காரி அவனை மறுபடியும் கண்டு, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் வந்து ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு. என்ன எச்சரிப்பு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, ஒரு அடையாளத்தை கர்த்தர் காண்பிக்கிறாரு. சேவல், சொல்லுங்க என்னது, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்ன பண்ணுவ, 3 தரம் மறுதளிக்கிற. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் கம்மியாக தான் இருக்குது. சேவல் கூவுறதற்கு முன்னே 3 விசை நீ என்னை மறுதளிப்பாய். அப்படின்னா ஆண்டவர் வந்து ஒரு பெரிய எச்சரிப்பை கொடுக்குறாரு. ஒரு எச்சரிப்பை அந்த மனுஷனுக்கு சொல்றாரு. ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணுறான்னா, அசட்டை பண்ணினது மட்டுமல்ல, தன்மேல் வந்து அவன் வந்து நம்பிக்கையாய் கான்ஃபிடென்ட்டாக இருந்தது மட்டுமல்ல. ஒன்று, இந்த இடத்துல இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அந்த 14ஆம் அதிகாரம் 71வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனுஷனை நான் அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சொன்ன உடனே இவர் எங்கே கிளம்பி போகிறாருன்னா, ஆண்டவரை கூட்டிகிட்டு போகும்போது பின்னாடியே போய் தான் வந்து கண்டிப்பாக மறுதளிக்க மாட்டேன்ற அந்த கான்ஃபிடென்ட்டில் போய் நின்று அந்த கூட்டத்தின் நடுவில் நின்றாரு. இவருக்குள்ள என்ன பண்ணுதுன்னா, ஒரு பிளான், ஒரு திட்டம், ஒரு ஐடியா ஓடுது. ஆண்டவர் ஒன்று சொன்னார், ஆனால் இவருக்கு அதை கேட்குறதுக்கு விருப்பம் இல்லை. இவர் என்ன பண்ணுறாருன்னா, தனக்குத்தானே ஒரு ஐடியாவை கொண்டு வர்றாரு. நீங்கள் இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 3வது பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆண்டவர் வந்து ஒரு பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு, ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு ஆண்டவர் வந்து ஒரு வரைமுறை வச்சிருப்பாரு, ஒரு அஜெண்டா வச்சிருப்பாரு, ஒரு வழியை வச்சிருப்பாரு. ஆனால் நம்முடைய மனசில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வித்தியாசமான ஐடியாலாம் தோணிட்டே இருக்கும், ஐடியா வந்துட்டே இருக்கும். அதுவும் வந்து கொஞ்சம் வந்து தலைமைத்துவத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஒருவர் ரொம்ப யோசிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வரும் பாருங்க ஐடியா. ஒரு கடன் வந்துச்சுன்னு வைங்களேன், உடனே ஒரு ஐடியா வரும். ஒரு மேனேஜர் திட்டாங்கன்னு வச்சுங்களேன், உடனே ஒரு ஐடியா வரும். ஆனால் ஆண்டவர் ஒரு ஐடியா வச்சிருப்பாரு. நமக்கு நிறைய பேருக்கு எது பிடிக்காது? சத்தமாக சொல்லுங்க. ஆண்டவர் வச்சிருக்கிற ஐடியா
நம்ம அதை கன்சிடரே பண்ண மாட்டோம். ஆண்டவர் வச்சிருக்கிற ஐடியானா என்ன ஐடியா நினச்சிங்க? என்ன ஐடியா வச்சுருப்பார்? உங்களுக்கும் உங்களுடைய கணவனாருக்கும் இன்றைக்கி ஒரு சண்டை நடக்குது. அப்போ ஆண்டவர் வந்து அதை சமாதானமாகிறதுக்கு ஒரு ஐடியா வச்சுருப்பார். என்ன ஐடியா? ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ ஒன்றும் மண்டையை போட்டு குழப்ப வேண்டாம், ஒழுங்காக போய் உட்காந்து நீ என்ன பண்ணுனா போதும், நீ ஜோம் பண்ணுனா போதும். இதுதான் ஆண்டவருடைய ஐடியான்னு வச்சுங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஐடியா பண்ணுவோம், இன்றைக்கி கோபமாக இருக்காங்க, என்ன பண்ணலாம், மீன் குழம்பு வச்சு கொடுத்துடலாமா இன்னைக்கு? சரி, மீன் குழம்பு பிடிக்காதா? சரி, ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி கொடுத்துடலாமா? அதுவா, இது வாங்கி கொடுத்துடலாமா? ஆனால் நீங்கள் ஐடியாவோடு போய் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த உங்களுடைய ஐடியாவை நீங்கள் உள்ளே கொண்டு போவீங்க பாருங்களேன். ஆனால் எப்படி தான் வருவீங்க? வெட்கப்பட்டு தான் திரும்பி வருவீங்க. பெருசாக வந்துட்டாலாமா, சண்டை போடுறதெல்லாம் போட்டு இன்றைக்கி என்னமோ மீன் குழம்பு வச்சுட்டாங்களாமா, சண்டை போடுறதெல்லாம் போட்டுட்டு ஒரு பெண்ணை வாங்கிட்டு வந்தாங்களாமா, சண்டை போடுறதெல்லாம் போட்டுட்டு இப்படி பா. அப்போது நம்முடைய ஐடியா அந்த இடத்துல என்ன பண்ணாது சொல்லுங்களேன்? கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிசாசு அப்படின்றது வந்து ஆதியிலே ஆதாம் ஏவாளுக்கு அவன் செஞ்ச ஒரு மிகப்பெரிய தீமை என்னன்னு நினைக்கிறீங்க? என்ன? எனக்கு இந்த சின்ன பசங்க, குட்டி பசங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எதை இந்த மோட்டு பட்டல்னு ஒன்று இருக்குது பாருங்களேன். இந்த மோட்டு பட்டல்னு ஒரு சின்ன அந்த குழந்தைங்க எல்லாம் பார்க்குறது இருக்கும். ஸோ எப்போது இன்னும் பார்க்கும்போது எனக்கும் அதை பிடிச்சிருக்குன்னு அதை பார்த்துருக்குறேன். அப்போது பார்க்கும்போது அந்த பட்டலு அப்படின்ற ஒருத்தர் ஒல்லியா ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும்ல, இந்த கேரக்டர் உடனே என்ன சொல்லணும்னா, ஐடியா அப்படின்னு இது எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். அப்போ இந்த ஐடியா, அது நீ நிறைய பேர் ஒரு சில பார்த்துருக்கலாம், குழந்தைங்களுக்கு தெரியும் அது அந்த ஐடியா. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நமக்கும் அப்படிதான் பிசாசு என்ன பண்ணுவாடுன்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல என்ன பண்ணுவான்னா ஐடியா தான் நம்ம கொடுப்பான். ஏதேன் தோட்டத்தில் போய் ஆதாமும் ஏவாளுக்கும் என்ன கொடுத்தான்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஆண்டவர் வந்து இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விச்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ அப்படின்னு கேட்குறாரு. ஆமான்னு உடனே, நீங்க ஏன் அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், அந்த பழத்தினுடைய கனியை மட்டும் பறிச்சு பூசிச்சிட்டீங்கன்னா நீங்க யார மாதிரி ஆயிருவீங்க. இவங்க போய் ஏவாளம்மா ஆதாமட்ட என்ன சொல்லிப்பாங்க, சூப்பர் ஐடியாங்க, வந்து கொடுத்துட்டு போனா பாருங்க, நம்ம உடனே யார் மாதிரி ஆக போறோம், தேவதூதர் மாதிரி. இப்போ அந்த ஐடியா சொதப்பிருச்சா? ஆண்டவர் சொல்றார், நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்தாயோ? ஆண்டவரே, இன்னைக்கு எல்லாருமே ஜெபம் பண்ண போறோம். எதுக்கு ஜெபம் பண்ண போறோம்னா, என் ஐடியாவில் நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நிறைய திட்டம் வரும், பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும்போது ஐடியாஸ் நிறைய பேர் ஐடியா கொடுப்பாங்க, என்னென்னமோ கொடுப்பாங்க. இந்த உலகத்தில் பிரச்சனையில் நம்ம கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, ஐடியா சொல்றதுக்கு 1008 பேர் இருப்பாங்க. ஆமே, உண்மைதானே? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஐடியா கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அவங்க கொடுக்குற ஐடியா எல்லாம் என்ன பண்ணிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. நமக்குள்ளே எழும்புகிற ஐடியா கூட நம்ம இது பண்ணக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். திட்டம் ஆண்டவர் வந்து சில நேரத்தில் சில ஐடியாஸ் ஆண்டவர் தருவார். அது எப்போ தருவார் அப்படின்னு சொன்னால், நம்ம ஜெபத்தில் இருக்கும்போது நமக்கு வருது பாருங்க ஒரு வெளிப்பாடு, ஆண்டவரோட நடக்கும்போது வருது பாருங்க ஒரு வெளிப்பாடு, கர்த்தர் சமூகத்தில் தாழ்த்தும் போது வருது பாருங்க ஒரு வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடுன்படி நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஆனால் மாம்சத்தில் எழும்புகிற ஐடியாவில் நீங்கள் செஞ்சீங்க, கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது? சத்தமாக சொல்லுங்க, ஜெயிக்கவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது. ஆண்டவரே, எனக்கு ஐடியாலாம் ரொம்ப என்னக்குள்ளே ஒதுக்க வேண்டாம், ஆனால் உங்களுக்கு சித்தமான அந்த ஐடியா, உங்களுக்கு பிரியமான அந்த திட்டம் என் மூலமாய் நிறைவேறினால் மட்டும் போதுமானது, போதுமானது. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்குற ஆண்டவருடைய பிள்ளையே,
கூட வேலை செய்கிறவர்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கலாம், உங்கள் மனசுக்குள்ள ஒரு ஐடியா எழும்பி இருக்கு. ஆனால் ஆண்டவரிடத்துல கேளுங்க. கர்த்தர் அமைதியாக இருக்க சொன்னாரே ஆனால், ஆண்டவர் நீ ஒன்றும் பண்ண வேண்டான்னு சொன்னாரே ஆனால், நீங்கள் அமைதியாக இருங்க. இந்த யுத்தத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கைகளை மேல உயர்த்தி, இந்த பலன் நிச்சயமா என் பலன் அல்ல, இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னால சாத்தியம் அல்ல. சொல்லுவோம் எல்லாரும், இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னால சாத்தியம் அல்ல, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. சொல்லுவோம் எல்லாரும், நிச்சயமாய் இந்த பலன் என் பலன் அல்ல, என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம். சத்தமாய், என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம், என் பலவீனத்தில் உம் கிருபை பூரணமாய் விளங்குது, சுகவீனத்தில் உம் கிருபை தாராளமாய். இப்ப கையை உயர்த்தி, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு 3 காரியத்தை ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. நம்பர் 1, முதலாவதாக எனக்கு கான்ஃபிடென்ட், ஓவர் கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கை, இதில் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்பர் 2, இரண்டாவதாக அசட்டை. அசட்டை நம்ம யாரையுமே எப்போவுமே என்ன பண்ணிட முடியாதுன்னா அசட்டை பண்ணுறது, அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய பிள்ளைங்க கூட யாரையாவது ஒருத்தர் அப்படி சொல்கிறாங்களா, உடனே இம்மிடியட்டாக நீங்கள் உடனே கண்டிக்கணும். என்ன பேசிகிட்டு இருக்க நீ, என்ன பேசிகிட்டு இருக்க, எதுக்கு நீ அசட்டை பண்ணுற, அப்படி அசட்டை எதையுமே நீங்கள் அசட்டை பண்ணக்கூடாது. சில காரியத்தை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் அந்த காரியம் இழந்ததற்கு பிற்பாடு இழந்து எவ்வளோ வருத்தம் தெரியுமா? இளையகுமாரன் தன் தகப்பனை விட்டு போகும்போது தகப்பனை விட்டு போன அந்த ஒரு வாரத்துக்குள்ள கடையில் போய் பிரியாணி சாப்பிட்டு மிச்சம் பிரியாணி என்ன பண்ணியிருப்பான் சொல்லுங்க? மிச்சம் பிரியாணியை பார்சல் பண்ணி நாளைக்கு காலைல வச்சுக்கலாம் வச்சுருப்பான். போறா தூக்கி, நாளைக்கு காலைல பிரியாணி வாங்குறதுக்கு என்ன இருக்குது, காசு இருக்குது. ஆனால் ஒரு நாள் வேதம் சொல்லுது, அவன் குறைவுபட தொடங்கின போதோ பன்றியினுடைய தவிடு கூட அவனுக்கு என்ன செய்யலையாமா. காரணம் என்னன்னா, ஒரு நாள் அவன் என்ன பண்ணா, அசட்டை. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற எதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க. இது தேவனுடைய பிள்ளை தான். இந்த ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை அசட்டை பண்ணாம பாருங்களேன். அசட்டை பண்ணவே கூடாது. கணவனார் அசட்டை பண்ணக்கூடாது, மனைவி அசட்டை பண்ணக்கூடாது. எல்லாமே நம்ம கூட இருக்கும்போது நமக்கு தெரியாது. ஆனால் சிலது நம்ம அசட்டை பண்ணி நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அதனால் முடிஞ்ச வரைக்குமே நம்மளால் யாரையுமே அவங்களுடைய உருவத்தை பார்த்து, தோற்றத்தை பார்த்து, அவங்களுடைய சூழ்நிலையை பார்த்து அசட்டை பண்ணவே கூடாது. அசட்டை பண்ணவே கூடாது. ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக நான் என்ன பண்ணக்கூடாது, எனக்கு வருகிற எல்லா ஐடியாஸுமே அது வெற்றியான ஐடியாஸ் இல்லை. ஐடியாஸ் இல்லை. நீங்கள் ஜெபிக்கிறவங்கன்னு நான் நம்புகிறேன். ஜெப அபிஷேகம் உங்கள் மேலே இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். இந்த ஜாமக்காரன் ஜெபத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நான் நம்புகிறேன். ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் உங்களை ஜெபிக்க பண்ணுறாங்க சொல்கிறாருன்னா, நீங்கள் தான் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பெரிய தேவனுடைய ஊழியர். எல்லாருக்கும் அது கிடைக்காது. எல்லாருக்கும் அது கிடைக்காது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அது கிடைக்காது. கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் கிடைக்காது.
சர்ச்சில் காணிக்க கொடுக்குற பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கும் பிரதர். சர்ச்சில் கூட்டுற பாக்கியம் கூட நிறைய பேருக்கு கிடைக்கும் பிரதர். எல்லா பாக்கியமும் நிறைய பேருக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஒரு பாக்கியம் கிடைக்கும். அந்த பாக்கியம் தான் மற்றவர்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிற பாக்கியம். அந்த பாக்கியத்தை கர்த்தர் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். இதை அழிக்க மாட்டோம், இதை விட மாட்டோம். திறப்பில் நிற்கக்கூடிய கிருபை இந்த ஜெபாவி உங்கள் மேல் இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஸோ வாரம் உங்களுடைய கைகளிலே கொடுக்கப்படுகிற அந்த ஜெப குறிப்புக்காக வாரத்திற்கு ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் சரியாக இரவில் 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், இல்லைன்னா 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஒரு 1 hour அந்த ஜெப குறிப்பை வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். இதற்கு இடையில் நீங்கள் வெளியே போகும்போது ஆண்டவர் கொடுக்குற ஜெப குறிப்பை வைத்து ஜெபியுங்கள். ஸோ ஆன்லைனில் இன்னும் இங்கே சர்ச்சில் வந்திருக்கிற யாராவது இதுவரைக்கும் இந்த ஜாமக்காரன் ஜெபத்தில் நீங்கள் இன்னும் கலந்துக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக நீங்கள் கலந்துக்கலாம். நீங்கள் வந்து 8838533004 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஒரு எஸ்எம்எஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே இந்த ஜெப குறிப்புகளை அனுப்பி வைப்பார்கள். ஓகே, அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த ஜெபம் இதில் கலந்துக்குங்க. அதே போல் வருகிற 7ஆம் தேதியிலேருந்து நமக்கு 21 நாள் நம்ம சர்ச்சில் வந்து ஒரு ப்ரேயர் ஆரம்பிக்க போகிறோம். அந்த ஜெபத்தில் உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது ஜெப குறிப்பு இருக்குமானால் 8838533004 அப்படின்ற நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய ஜெப குறிப்புகளை. அதற்காக நான் பார்க்கும்போது நானும் ஜெபம் பண்ணுவேன், டீம் உள்ளவங்களும் ஜெபம் பண்ணுவாங்க. ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளுக்கு 2 அறிவிப்பு. ஜாமக்காரன் ஜெபம் ஜெபிக்கிறவர்கள் 9166644553 இந்த ஜெபத்தில் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஜெப குறிப்பு அனுப்புவாங்க. அதே போல் அந்த 21 நாள் உபவாச ஜெபத்தில் உங்களுக்காக ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறவங்க 8838533004 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆமென். எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று தேங்க்யூ ஜீசஸ். முதலாவதாக இந்த ஜாமக்காரன் ஜெபத்தில் இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் உங்களுடைய பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். உங்களுடைய பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் முழு இருதயத்தோடு ஆண்டவரே இந்த ஜாமக்காரன் ஜெபம் இன்னும் பெருகட்டும் ஆண்டவரே, இன்னும் வளரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுக்கு சித்தமாக இருக்குமானால் ஆண்டவரே இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ளே வாரம் குறைஞ்சது ஒரு 2000 பேர் ஆண்டவரே இரவு 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஜெபிக்கணும், இல்லைன்னா 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நெட்வொர்க்கை கர்த்தர் தாங்க ராஜா. ஸ்தோத்திரம். எல்லாரும் தகப்பனே ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறதற்கு ஜனங்களை எழுப்புவீராக, ஜெபிக்கிறதற்கு வாலிபர்களை கர்த்தர் எழுப்புவீராக ஆண்டவரே. ஜெபிக்கிறதற்கு சின்ன பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புவீராக. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது எழும்பட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த ஜாமக்காரன் ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எந்த ஆபத்துகளும் வரக்கூடாது, எந்த விழுகையும் வரக்கூடாது ஆண்டவரே, எந்த கஷ்டமும் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால இந்த ஜெபத்தை செய்ய விடாதபடி எந்த தடைகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மாறுவதாக ராஜா. நன்றி ஆண்டவரே. எப்பொழுது போய் ஜெபத்தில் உட்கார்ந்தாலும் ஒரு ஜெப ஆவியினால் அவர்கள் நிரப்பப்படுவார்களாக, ஒரு ஜெப மேகம் அவர்கள் மேல் இறங்குவதாக. தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே இன்றைக்கு இந்த ஜாமக்காரன் ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் பாரத்தோட ஜெபிக்கிறேன் ஐயா. அவருடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்கிறீரே ஆண்டவரே. கூட்டமாய் ஜெபம் பண்ணட்டும், டீமாய் ஜெபம் பண்ணட்டும். அவர்களோட கைகோத்து ஆண்டவரே ஜெபிக்கிறதற்கு ஜனங்களை நீர் எழுப்பி தாரும் ஆண்டவரே. கணவன் மனைவி கைகோர்த்து ஜெபிக்கணும், குடும்பமா கைகோர்த்து ஜெபிக்கணும், பிள்ளைகளோட கைகோர்த்து ஜெபிக்கணும். அந்த கிருபை இப்பொழுது பிள்ளைகளுக்கு உண்டாவதாக ராஜா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். Thank you Jesus. Amen. Hallelujah.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.